கிண்டியர் ராகிங் இப்படி தான் பண்ணுவோம். உங்களுக்கு புரியும். ஆமாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்ல திவாகருக்கும் கானாவினத்துக்கும் சண்டை நடந்ததை காமிச்சாங்க பார்த்தீங்களா? அதுக்கான வீடியோ இப்போ வந்திருக்குங்க. அந்த வீடியோவை நான் பார்த்துட்டேன். யாருனால பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்றது தெளிவாக தெரியுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த ப்ரோமோ வீடியோக்கு நம்ம போட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, வினோத் பண்ணது தப்பு இல்லை, வினோத் மாசு அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், கானா வினோத் மேலே தான் முழு தப்பு இருக்குது. திவாகர் கிட்ட வேணும்ட்டே பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு காலையிலேருந்தே அதை தான் வேலையாக வச்சுட்டு இருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, கமருதீனும் கானா வினோத்தும் சேர்ந்த மாதிரி காலையிலேருந்தே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க போட்டியாளர் கிண்டல் பண்ணுற எல்லா உரிமையும் இருக்கு. திவாகர் என்ன யாரும் கிண்டல் பண்ணக்கூடாதானா? தாராளமாக பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பிரவீன்ராஜ் தலை தானே, ஆனால் தலையை அவங்க கூட சேர்ந்து கிண்டல் பண்ணுறாரு. அப்படி நீங்கள் கிண்டல் பண்ணால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் அவங்க பக்கம் நிற்பீங்களா இல்லை திவாகர் பக்கம் நிற்பீங்களா? அப்போ நீங்கள் எப்படி நடுநிலையாக இருப்பீங்க? ஸோ பிரவீன்ராஜ் அவங்க கூட சேர்ந்து திவாகரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அது திவாகருக்கும் தெரிய வந்துருச்சு, அது வேற விஷயம். இப்போ நம்ம இந்த இஷ்யூவை பற்றி பார்ப்போங்க. திவாகரை பொறுத்த வரைக்கும் வசூல் ராஜா MBBSல ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா? ரேக் பண்ணுவாங்க, கமல்ஹாசனை ரேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சீனை வந்து ஸ்கிட்டு மாதிரி பண்ணலான்றதுக்காக துஷார் கூட சேர்ந்துக்கிறாரு. ஸ்கிட்டு மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு கேமரா கிட்ட வந்துடுறாரு. அப்படி வந்தோடனே கானா வினோத் என்ன பண்ணுறாருன்னா, கேமராவை மறைச்ச மாதிரி நிற்கிறாரு. துஷாரே கேட்குறாரு, ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஏன்பா நான் எங்கனாலும் நிற்கலாம்ப்பா, நான் இங்கே நிற்கிறேன்ப்பான்னு கேமராவை மறைச்ச மாதிரி நிற்கிறாரு. அதாவது அவங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுங்க, இவர் சும்மா நோண்டிட்டு இருக்காரு. சரி, கானா வினோத் நோண்டுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு இஷ்யூ ஆச்சு. அதாவது திவாகர் ஒன்று சொல்லியிருப்பாரு, அப்போ வந்து இவர் தடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. திவாகர் கோவப்பட்டு பேசியிருப்பாரு. பதிலுக்கு அவர் வார்த்தையை விட்டுருப்பாரு, என்னன்னா பைத்தியக்காரா நாயன்ற மாதிரி வார்த்தையை விட்டுருப்பாரு. இந்த இஷ்யூவில் வந்து யாருமே வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணலையாம், எல்லாருமே வந்து திவாகருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்களாம். நீங்கள் வந்து அவர் பேசினா கேட்க மாட்டீங்க, நான் பேசினா தான் கேட்குறீங்க அப்படின்ட்டு பழைய பிரச்சனையெல்லாம் தூக்கிட்டு வராரு. அதாவது விஜய் சேதுபதி பேசி முடிச்சிட்டாரு அந்த பிரச்சனையெல்லாம், திரும்பி கானா வினோத் அந்த பிரச்சனையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ கானா வினோத்துக்கு என்னன்னா, ஏதாவது திவாகர் பிரச்சனை பண்ணுவாங்க சாலி. அதாவது வந்து திவாகர் ஒரு தப்பு பண்ணி பிரச்சனை பண்ணா கூட பரவாயில்லைங்க, இவர் சும்மாவே அவரை நோண்டிட்டு இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க திவாகர் சும்மா இருக்கும்போது நீங்க நோன்றீங்க, அப்ப திவாகர் அமைதியா போயிடுவாரா? திவாகரும் வார்த்தையை விடுறாரு, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறாரு. இப்ப திவாகர் கிட்ட இவர் தான் வந்து நோன்றாருங்க. திவாகர் ஒரு வார்த்தையை விட்டார்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்ன பண்றாரு? முதல்ல கேமரா வந்து மறைச்சுக்கிறாரு, அதுக்கப்புறம் கேமரா விட்டு தள்ளி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஸ்கிட் பண்ண விடக்கூடாதுன்றதுக்காக வேணும்ட்டே சத்தமா பக்கத்துல இருந்து சத்தமா பாடிட்டு இருக்காரு. திவாகருக்கு இதெல்லாம் கடுப்பாகுது. திவாகர் வந்து துஷார் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வெளியே இருக்கவங்களும் பார்ப்பாங்கல்ல, அறிவு இருக்கிறவங்க இதை புரிஞ்சுப்பாங்க. அதாவது அவர் சொல்ல போனா மக்களை தான் சொல்றாரு, திவாகர் மக்களை தான் சொல்றாரு, அறிவு இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுப்பாங்கன்ட்டு அந்த வார்த்தையும் புடிச்சுக்கிட்டாரு. யாரு? கானா வினோத். பாத்தீங்களா எப்படி பேசுறாரு? இதை யாருமே கேட்க மாட்டீங்க, நான் பண்ணா மட்டும் தான் கேட்பீங்கன்ட்டு. திவாகர் வாலண்டரியா பிரச்சனை பண்றாருங்க. நீங்க வேணா லைவை வேணா பாருங்க, லைவ்ல நடக்கிற எல்லாத்தையும் ஆர்டரா பாருங்க, இல்ல ட்விட்டர்ல வீடியோஸ்லாம் வருதுல, அந்த வீடியோஸ் எல்லாம் ஆர்டரா பாருங்க. கானா வினோத் ட்ரிகர் பண்றாரு. இன்னைக்கு ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கசப்பா இருக்கலாம், கானா வினோத் கரெக்டா தான் பண்றாரு, திவாகர்லாம் அப்படிதான் திவாகர் எல்லாம் பண்ணணும்ட்டு. திவாகர் வெளியே பேசினது என்ன பேசினாரோ தப்புனா தப்ப சொல்லுங்க. அதாவது திவாகர் கேஸ்ட் பார்க்குறாரு, கேஸ்ட் ரிலேட்டடா அவர் வந்து ஒரு பிற்போக்குவாதியா இருக்காருன்னா, திவாகர் ஒரு பிற்போக்குவாதி, திவாகருக்கு நடிக்க தெரியல அப்படி சொல்லுங்க. ஒரு இஷ்யூல அந்த விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. அதாவது ஒரு இஷ்யூனா அந்த சண்டையில யார் மேல தப்புன்றதை பேசுங்க. இதே கானா வினோத்துக்கு தெம்பு திராணி இருந்தா விஜய் பார்வதி கிட்ட இந்த விஷயத்த பண்ண சொல்லுங்க. விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. கானா வினோத்தை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. நேற்று ஒரு இஷ்யூ விஜய் பார்வதி கிட்ட வேகமா வந்தாரு. விஜய் பார்வதி இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்னு வேகமா வந்தாரு. விஜய் பார்வதி கிட்ட அந்த பருப்பு வெந்துச்சா? ஒரு பருப்பும் வேகல. விஜய் பார்வதி பதிலுக்கு மொக்க பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. நான் அப்படிதான் பேசுவேன், நான் உன் பின்னாடிலாம் பேசல, நீ பக்கத்தில் இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசினேன், என்ன பேசாதெல்லாம் நீ சொல்லாத, நான் அப்படிதான் பேசுவேன்னு விஜய் பார்வதி பேசும்போது கானா வினோத் அமைதியா தானே மாறினாரு. அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணாம அமைதியா போயிட்டாரு. ஏன்? அப்போ உங்களுக்கு இந்த திவாகர் கிட்ட எவ்வளோனா பிரச்சனை பண்ணலாம், திவாகரை வந்து எவ்வளோனா கிண்டல் பண்ணலாம், நக்கல் பண்ணலாம். விஜய் பார்வதி கிட்ட பண்ணுங்க பார்ப்போம், பண்ணி பாருங்க பார்ப்போம். அதாவது கானா வினோத்துக்கு நிறைய பேரோட சப்போர்ட் இருக்கிறது உண்மையிலே கானா வினோத்துக்கு தெரியல. கானா வினோத்தை நமக்கு சப்போர்ட் இருக்குன்றதுக்காக பண்ணல, சொல்ல போனா கானா வினோத்து அட்டென்ஷன் கிடைக்கணும்னு பண்றாரு. ஆனா ஏற்கனவே கானா வினோத்துக்கு வெளியே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. இவர் அமைதியா இருந்தாலே பேரை கெடுத்துக்காம இவர் நிறைய ஓட்டு வாங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இப்போதைக்கு ஓட்டிங்ல கானா வினோத்து தான் அதிகமா இருக்காரு. ஆனா அது கானா வினோத்துக்கு தெரியாம நம்ம வெளியே தெரியணுன்றதுக்காக முட்டாள்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு.
இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே கானா வினோத்துன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி இவர் வாலண்டரியா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாருன்னா அது நிச்சயமா கானா வினோத்துக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இந்த வாரம் வந்ததுன்னா விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்பாரு. நீங்க வாலண்டரியா பிரச்சனை பண்ணீங்கன்றதை சொல்லுவாரு. நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்றது உங்களுக்கே புரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.